பாருங்க நாங்கள் விநாயகர் செஞ்சுருக்குறோம். இதுக்கெல்லாம் மஞ்சளே தான் பூசியிருக்கிறோம். 100% இது வந்து இயற்கையாகவே செஞ்சுருக்குறோம். பாருங்க எலி, இது வந்து எலி, இந்த கொழுக்கட்டை, வாழைப்பழம் இதெல்லாம் இருக்குது. இங்கே பாருங்க வடைஞ்சி வச்சு பாருங்க. விநாயகர் எவ்வளோ அழகாக இருக்கிறாருன்னு. எல்லாம் களிமண், செம்மண், அப்புறம் சாதம், நிறைய மண் எல்லாம் கலந்து பண்ணியிருக்கிறோம். பானை உள்ள பானை வச்சு அதுக்கு மேலே இங்கே ஒரு பானை வச்சுருக்குறோம். இங்கே ஒரு பானை, அப்புறம் இங்கே ஒரு பானை வச்சு செஞ்சுருக்குறோம். எப்படி இருக்குதுன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அழகாக இருந்துச்சுன்னா இந்த கொடை நாங்களே செஞ்சோம். ஒரு குச்சி வச்சுட்டு அப்புறம் மேலெல்லாம் இந்த இதை கட் பண்ணி, இது வந்து எல்லா அட்டையெல்லாம் கட் பண்ணி இது மேலே பெயிண்ட் அடித்து எல்லாம் பண்ணியிருக்கிறோம். சுற்றி அப்புறம் லேஸ் ஒட்டி பண்ணியிருக்குது. இது எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். நாங்கள் வந்து இது வந்து மஞ்சள் ஃபஸ்ட்டு பூசி விட்டு, எல்லாம் மஞ்சள்லாம் பூசி விட்டோம். அப்புறம் கண்ணு மை வச்சு விட்டோம். அப்புறம் அந்த இடத்துலலாம் சுண்ணாம்பு அப்புறம் அந்த மஞ்சளும் கலந்துங்காட்டி இப்படி அழகாகிடுச்சு. கொஞ்சம் அழகாக இருக்குது பாருங்கள். இந்த பக்கம் நீங்கள் ஏன் இந்த மாதிரி இந்த கலர் அடிச்சிருக்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, இது சுண்ணாம்பும் மஞ்சளும் கலந்தோம் அதனால தான் இப்படி இருக்குது. அழகாகத்தான் இருக்குது. இல்லைன்னா ரோஸ் கலரே வந்துருச்சு. சகப்பங்கோட வேறு வைக்கலாம். அது வந்து மஞ்சள் எச்சா போடணும் சுண்ணாம்பில். கொடையை பாருங்கள், அழகாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நீங்கள் கண்டிப்பாக விநாயகர் எல்லாத்துக்கும் பிடிக்குன்னா ரெட் கலரு ஹார்ட் அமுத்துங்க.